காலம் இது யாருக்கும் சொந்தமாகாத, யாராலையும் வெல்ல முடியாத மர்ம சக்கரம். தர்மம் தழைத்தோங்கிய காலம் சத்தியயுகமாக இருந்துச்சு. ஹரம் பாதியா குறைஞ்ச போது அது திரேதா யுகமா மாறுச்சு. அந்த தர்மம் காலடியில் மிதிப்பட்டப்போ அத துவாபர யுகம்னு சொன்னாங்க. ஆனா இப்போ நடக்கிறது கலியுகம். பாவங்களுடைய நதி கரை புரண்டு ஓடுற காலம். மனிதனையே வேட்டையாடுற கொடூர காலம். பேரழிவும் பெரும் பிரளயமும் ஏற்படுற காலம். மனிதாபிமானம் மரணித்து அநீதி ஹரியாசனத்துல அமர்ந்திருக்கிற இந்த கடைசி நொடி வரைக்கும் இந்த நேரத்துல உலகம் ஒரு காப்பானுக்காக காத்திருக்குது. இதோ வானம் பிளக்க பூமி எதிர தூரத்தில் கேட்கும் ஒரு காலடி சத்தம். அது வெறும் சத்தம் இல்ல, ஹரியாசனத்துல அமர்ந்திருக்கிற அதர்மத்தின் மரண போலம். அங்க வருவது ஷாம்பலா எனும் மாய தேசத்தின் பெரும் ரகசியம். காலமிட்ட தீர்ப்பு அந்த மர்ம உருவத்தின் கையில் இருக்கும் அந்த வாள். அந்த உருவம் நடந்து செல்லும் பாதையில் பறந்து செல்லும் பல ஆயிரம் தலைகள். அந்த உருவத்துடைய கண்கள் சிவந்திருப்பது கோபத்தால இல்ல, அழிந்து போன தர்மத்தை மறுபடியும் உயிர்ப்பிக்க போற ஆவேசத்தால. யுகங்கள் மாறலாம், நட்சத்திரங்கள் மறையலாம், ஆனால் அவர் சொன்ன சொல் என்றும் மாறாது. தர்மம் குலையும் ஒவ்வொரு முறையும் யுக யுகங்களுக்கும் நான் சம்பவிப்பேன். இப்படி சொன்ன பரமாத்மாவின் 10வது அவதாரம், கலியுகத்திற்கே காலனாய் வரப்போகும் அந்த அவதாரம் தான் கல்கி அவதாரம். அப்படிப்பட்ட புராணம் சொல்லக்கூடிய கலியுகத்தை முடிச்சு வைக்க போற கல்கி அவதாரம் எப்ப பிறப்பாரு, அதற்கான அறிகுறிகள் என்னன்னு தான் இந்த பதிவுல நாம முழுசா பார்க்க போறோம். 3 அடி உயரம் மட்டும் வளரக்கூடிய மனிதர்கள்ல தொடங்கி 10 வயசுலயே குழந்தை பெறும் பெண்கள் வரைக்கும் பல மர்மங்கள் இந்த பதிவுல ஒளிஞ்சு